ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் துணை குடியரசுத் தலைவர் இருக்காங்க இல்லையா, ஜெகதீப் தன்கர், அவர் பதவி விலகியிருப்பார். ஸோ பதவி விலகினதற்கான இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் விலகியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்றது யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜ்யசபாவில் 233 பேர் இருப்பாங்க, ப்ளஸ் 12 பேர் நம்ம பிரசிடெண்ட்டால் சூஸ் பண்ணப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த 12 பேரும். அப்புறம் லோக்சபாவில் இருக்கக்கூடிய 543 பேரும், 2 பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ், ஸோ அவங்கள சேர்க்கக்கூடாது. 543 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இவங்க ரெண்டு அவைகள்லையும் உள்ளவங்களை மொத்தமாக ப்ளஸ் பண்ணால் டோட்டல் 788 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இவங்க தான் 2 அவைகளையுமே உறுப்பினராக இருக்கிறதுனால உறுப்பினரின் வாக்கு மதிப்பும் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அரசியலமைப்பின்படி துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றது வேணும் அப்படிங்கிறது எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா, எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா, துணை குடியரசுத் தலைவர் வேணும் அப்படின்றது அரசியலமைப்பு சட்டத்தின்படி துணை ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட சமர்ப்பிக்கணும், பிரசிடென்ட் கிட்ட. ஸோ அது மூலமாக அவங்க ராஜினாமா பண்ணலாம். அவருடைய ராஜினாமாவை ஜனாதிபதி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது உடனே அமலுக்கு வரும். ஸோ இவங்களாம் வாலண்டியராக ராஜினாமா பண்ணுறது. இவருக்கு முன்னாடி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விவி கிரி அப்படின்றவங்க 1969 அவங்க யாருன்னா ஜாகிர் ஹுசேன் இருக்காங்க இல்லையா, பிரசிடெண்ட்டு, அவங்க காலமானதுக்கப்புறமா இவர் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்தோம். ஜாகிர் ஹுசேனுக்கு அப்புறம் விவி கிரி பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஸோ அந்த பீரியடில் இவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறனால அவருக்கு அப்புறம் இவங்க எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா ஒரு பதவியில் இருக்கும்போது எலெக்ஷனில் நிற்கக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இவர் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. இவர் தான் முன்னாடி ஃபஸ்ட்டு ரிசைன் பண்ணவர் யாருன்னா விவி கிரி, 1969 ஜூலை 20 அப்போ. ஓகே, நெக்ஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் தான் வேணும் அப்படின்றதுக்கு என்னென்ன ஆர்டிக்கிள் சொல்கிறாங்க அப்படின்றது. 52 பிரசிடெண்ட் வேணும்னு சொல்கிறது, துணை குடியரசுத் தலைவர் வேணும்னா 63. அப்புறம் 64 அப்படிங்கிறது என்னென்னா, அவர் மாநிலங்களவையின் அலுவல் வெளி தலைவராக செயல்படுவார். அதாவது நம்ம மக்களவையில் சபாநாயகர் யாருன்னு பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி மாநிலங்களவையில் சபாநாயகர் யாருன்னா நம்ம மாநிலங்களவை தலைவராக இருக்கிறது குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் 64. ஸோ 65 என்னென்னா, பிரசிடெண்ட் இல்லை அப்படின்னா இவர் ஹெட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறது தான். 66 இவருக்குன்னு சில தகுதிகள் வேணும். பதவிக்காலம் 5 வருஷம். ராஜினாமா யார்கிட்ட சமர்ப்பிக்கலான்னா பிரசிடெண்ட் கிட்ட. பதவி நீக்கம் மாநிலங்களவை மக்களவை 2 பேரும் அந்த 2/3 ஓட்டு போடணும் இல்லையா, அந்த மெத்தட் படி தான் இவங்களை ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 67லேயே ஏபின்னு 2 சப்டிவிஷன் இருக்கும். 68ல் துணை குடியரசுத் தலைவருடைய தகுதி பார்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய பதவிக்காலம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தேர்தல் எப்படி நடைபெறும் அப்படிங்கிறத. 69 அவங்கள பதவி பிரமாணம் யார் பண்ணி வைப்பா, உறுதிமொழி யார் பண்ணி வைப்பா அப்படிங்கிறது தான் 69. 71 பார்த்திங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் சம்பந்தமான சர்ச்சைகளை உச்ச நீதிமன்றம் விசாரிக்கும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கிள் 71. ஸோ மொத்தம் 8 விதி இருக்குது. ஸோ ஒவ்வொரு விதியாக இன்னொரு டைம் ரீகால் பண்ணலாம். 63 அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் வேணும்னு சொல்கிற ஆர்டிக்கல். ஓகே, அவர் நெக்ஸ்ட்டு என்னவாக இருப்பார்னா மாநிலங்களவை துணைத் தலைவராக இருப்பார். அது 64. 65 பிரசிடெண்ட் இல்லைன்னா இவர் ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது 65. 66 தகுதிகள். 66 தகுதி. 67 அவருடைய பதவிக்காலம், ராஜினாமா, பதவி நீக்கம், அதெல்லாம் சொல்கிற ஆர்டிக்கிள் தான் 67. 68 பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவரின் தேர்தல். 68 அவங்களுக்கு வைக்கக்கூடிய எலெக்ஷன். 69 ஓத்து. 71 பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சர்ச்சை சிக்கல்கள் இருக்குன்னா உச்சநீதிமன்றம் லாஸ்ட்டாக விசாரிக்கிறது 71. ஸோ 63லேருந்து 71 வரைக்கும் நம்ம துணை குடியரசுத் தலைவருக்கு வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.